இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மிளகு செடி தாங்க. இந்த செடி வந்து எங்கள் அத்தை பொண்ணு வீட்டுக்கு நான் வந்து ஏற்காட்டுக்கு போயிருந்தேங்க. அப்போ அவங்க தோட்டத்தில் இருந்த மிளகு செடியை ஒன்று பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஒரு செடி இல்லை, ஒரு 4-5 செடி பிடுங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து ஒரு செடி வந்து நல்லா தென்னை மரத்தை பிடிச்சி அப்படியே மேலே ஏறி போயிடுச்சு பாருங்களேன். அவ்வளோ பெருசு போனது. நானும் அதை பெருசாக ஒன்றும் கவனிக்கலாம் இல்லை, ஒரு பராமரிப்பும் கிடையாது. அதுவாக வளர்ந்து மேலே போயிடுச்சு. இப்போ வந்து அது வந்து காய் காய்ச்சி அப்படியே செகப்பாக தொங்குனுச்சிங்க. எல்லாம் போகிறவங்க வரவங்களாம் வந்து காய் வந்துருச்சு, மிளகு காய்ச்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் போய் அந்த காய்களை பார்த்தேன். பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்துச்சுங்க. நல்லா நீட்டமாக நல்லா அப்படியே பழுத்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அந்த அண்ணன்கிட்ட சொல்லி ஏணி வச்சு ஏறி அதுக்கப்புறம் பறித்து எடுத்துகிட்டு வந்தேன். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். எல்லாத்தையும் பறித்து அதுலேயே அப்படியே உதுத்து விட்டு அப்படியே வெயிலில் காய வச்சாச்சுங்க. இதை பார்க்கும்போது உண்மையாலுமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. எப்போவுமே நான் பூ பூக்கிற செடியாகவே தான் வச்சிட்ருப்பேன். ஆனால் இப்போ தான் வந்து நம்ம வைக்கிற செடி அது நமக்கு சாப்பிட்றதுக்கும் பயனாக இருக்கணும், நம்ம சமையலுக்கும் அது பயனாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இப்போ தான் வந்து அந்த மாதிரி செடிங்களாக பார்த்து வாங்கி வச்சிட்ருக்கேன். நீங்களுமே வந்து பூ பூக்கிற செடி வைக்கிறது தப்புன்னு சொல்லலை, அந்த மாதிரி செடிங்களும் வைங்க. கூட வந்து நமக்கு வந்து சமையலுக்கும் சாப்பிட்றதுக்கும் பயனாக இருக்கிற செடிங்களாக வைங்க. ஓகே.